வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளியை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னிக்கு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். தக்காளி இது 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கம்மா, 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். தக்காளி இருக்குதே நமக்கு தெரியக்கூடாது. ஏன்னா வெறும் தக்காளியிலே நம்ம செய்ய போகிறதுனால தக்காளி தெரியக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். கடாய் சூடாயிடுச்சுமா. இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் போடுறேன். இந்த சட்னி நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமான எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்குங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிட்டிங்கன்னா இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதிலே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான வேலை. இது நமக்கு ஈஸியாக முடியும். இது நமக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்கம்மா. சட்னி அரைக்கணும், இட்லி தோசைக்கு சட்னி அரைக்கணும்னு யோசிச்சு பண்ணாமல் வீட்டில் தக்காளி இருந்தாலே போதும். ஒரு 3 நிமிஷத்து வேலையில் இது முடிஞ்சிடும். சட்னியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க, ரொம்ப வேணாம், ஏன்னா அந்த வாசனை வரும். கொஞ்சமாக போட்டுக்குங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இது ஜீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூனு, சில்லி பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு தக்காளி பச்சை ஸ்மெல்லு நல்லா போயிடணும். இந்த குழம்போட வாசனை தான் ரொம்ப நல்லா வரணும். அது வரலும் இப்படியே அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு தக்காளி வாசனை வரக்கூடாது. நமக்கு வெறும் தக்காளி சட்னி அந்த ஆயில் வாசனை, மசாலா வாசனை தான் வரணும். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம், கொதிச்சிடும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இந்த ஆயிலோட மேலே இந்த மாதிரி தெரியணும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தக்காளி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வாசனை எவ்வளோ நல்லா வருது பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் செய்யும் போதே. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் போட போகிறோம். ஏன்னா அந்த புளிப்பும் ஸ்வீட் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸாக இருக்கிறதுக்கு மிக்ஸ் கொஞ்சமாக அந்த சைஸ் வெல்லம் போட்டுக்கணும். இந்த சட்னி நம்ம வீட்டுக்கு 4 பேருக்கு செய்கிறோம். நீங்கள் இது 8 பேர் செய்யணும்னா 5 தக்காளி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 8 பேர் 10 பேருக்கு செய்யணும்னா ஒரு 8 தக்காளி, பெரிய சைஸ்னால் ஒரு 8 தக்காளி போட்டிங்கன்னா சட்னி கரெக்டாக வந்துடும். அதுக்கேற்ற மசாலா போட்டுக்கணும். இது வெல்லம் கொஞ்சம் நமக்கு கரையணும். சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுமா. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேல பார்க்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.